இங்க இந்த பையன் ஒழுங்கா படிக்காம கிட்டாரிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே உங்க அம்மா ஒழுங்கா படிக்கலன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனா அவங்க பாட்டி என்னோட பேரன்லாம் திட்ட வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களே திட்டுறாங்க. ஆனா இவங்க நான் அவனை கண்டிக்கும் போது நீங்க என்ன திட்டினீங்கன்னா அவன் எப்படி என்னோட பேச்சை மதிப்பான்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே நீ எப்படி என்னோட பேச்சை கேட்க மாட்டியோ அதே மாதிரி தான் என்னோட பேரனும் உன்னோட பேச்சை கேட்க மாட்டான்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாட்டியோட ஃப்ரெண்டு வராரு. இதை பார்த்ததுமே மருமலையா அடிக்கடி திட்டிட்டு இருக்கேன்னு கேட்கறாங்க. அவங்களும் இத்தனை வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு வேளை கூட ஒழுங்கா செஞ்சதில்லை அதனால தான் திட்டுன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களை இந்த பாட்டி எது செஞ்சாலுமே குறை சொல்லிட்டே இருக்காங்க. இவங்களை சுத்தமா மதிக்க கூட மாட்டாங்க. அவங்க புள்ள மேல வைக்கிற பாசத்தை 1% கூட இவங்க மேல வைக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல இவங்களுக்கு பிரஷர் அதிகமாகி ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. அப்ப ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றாங்க. அப்ப இந்த பாட்டி பார்க்க வராங்க. ஆனா இவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க. அப்ப இந்த டாக்டர் இவர்கிட்ட உங்க அம்மாவால தான் எல்லாம் பிரச்சனை அதனால கொஞ்ச நாளைக்கு அவங்க தள்ளி இருக்க சொல்லி இல்லனா உங்க வைஃபுக்கு திரும்பவும் ப்ராப்ளம் வந்துருன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இந்த பாட்டி மருமகளுக்காக சாப்பாடுலாம் கொண்டு வந்து தராங்க. அப்ப இவர் அந்த விஷயத்தை சொல்ல வராரு. ஆனா இவங்க சொல்லவே விட மாட்டாங்க. அப்ப இவரோட பொண்ணு வந்து இந்த விஷயத்தை சொல்லிடுறா. ஆனா எங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது காரணமே நீ தான், தயவு செய்து எங்களை விட்டுட்டு போயிடுன்னு சொல்லிட்டு திட்டிடுறா. அதை கேட்டதுமே இவங்க மனசுடைஞ்சு போய் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா இவங்களோட பேரனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாம இவங்களை ஒரு மியூசிக் ப்ரோக்ராமுக்கு கூப்பிடுறா. இவங்களும் வேற வழி இல்லாம போறாங்க. அவங்க ஒரு சாமியார் இவங்களை கூப்பிட்டு ஒரு பிள்ளையார கையில கொடுக்குறாரு. அண்ட் இந்த சிலை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா இதை பெருசா எடுத்துக்காம அவங்க கேஷுவலா அங்க வந்து வந்துடுறாங்க. அப்ப ஒரு போட்டோஷாப்ல போட்டோ எடுக்க போறாங்க. அவர்கிட்ட நான் இளமையா தெரியும்னு சொல்லிட்டு ஆசை கேட்கறாங்க. அந்த பிள்ளையார கையில வச்சிருந்தனால இவங்க இளமையாவே மாறிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு இது தெரியாம ஒரு ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அப்போ ஒரு பையன் இவங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாரா. ஒரு பெரியவங்க கிட்ட இப்படிதான் கிண்டல் பண்ணியா சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இவங்க கண்ணாடியே பாக்குறாங்க.